குல்லு முஸ்கிரின் முஸ்கிரின் ஹராம், கேடு தரக்கூடியதும் போதை தரக்கூடியதும் ஹராம்னு சொன்னாங்களே, அந்த அந்த அவங்களுடைய வழி வந்த ஒருத்தன் தண்ணி அடிப்பானா? முஸ்லீம் எப்படி தண்ணி அடிக்கிறவனா இருப்பான்? முஸ்லீம் எப்படி கஞ்சா அடிப்பான்? முஸ்லீம் எப்படி உடலுக்கு கேடு தரக்கூடிய பாவனைகளை பயன்படுத்துவான்? அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா நம்ம செய்வோமா? அது செய்யறோம். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அது செஞ்சுக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இதுகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரியான தீமைகளும் அப்படித்தான் இருக்கிறோம். இது சாதாரணமா கொடுக்கல் வாங்கல், பொருளாதாரம், இது விஷயத்தில் அப்படி இருக்கிறோமா? கொள்கை விஷயத்தை எடுத்துக்கிறீங்களா? கொள்கையில நல்லா தெரியுது. இஸ்லாம்டா லா இலாஹ இல்லல்லாஹ், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் தெரியுது. பெரிய பாரதூரமான ஆராய்ச்சினா வேண்டியதில்லை. இஸ்லாத்தினுடைய கொள்கை ஓரிரை கொள்கை, ஒரு கடவுள் தான், ஒரு கடவுளை தவிர வேற கடவுள் இல்ல, அவனுக்கு தான் எல்லா வணக்கமும், அவனுக்கு தான் எல்லா ஆற்றலும், அவனுக்கு தான் எல்லா வழிபாடும், அவனுக்கு தான் எல்லா சக்தியும், அவன்கிட்ட தான் கேட்கணும், அவன்கிட்ட தான் பிரார்த்திக்கணும் என்றெல்லாம் விளங்கி வைத்திருக்கிற நாம நபிகள் நாயகத்துக்கு அன்பு வைப்பதாக சொல்லிக் கொண்டு எவ்வளவு அநியாயம் பண்றோம். எவ்வளவு நேர்ச்சி, யாருக்கு நேர்ச்சி பண்றீங்க? பெரியார்கள் பெயரால, மகான்கள் பெயரால அறுத்து பழியிடுறேன்னு சொல்றீங்க. இது எந்த மார்க்கத்தில் உள்ளது? எந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா இப்படிலாம் உங்களுக்கு செய்யக்கூடாதுன்னாங்க? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடாதுன்னு சொன்ன வணக்கங்கள் எவ்வளவு செய்றீங்க? அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு வழிபாட்டு சமாதியை போய் சுத்திட்டு வந்தா ஹஜ் செய்ய நன்மைங்கிறீங்க. கால்நடையாகவே நீங்க நேர்ச்சி செய்து கொண்டு ஒரு வழிபாட்டு தலங்களுக்கு, அடக்க தலங்களை நோக்கி பிரயாணம் மேற்கொள்கிறீர்கள். அங்க போய்கிட்டு முறையிடுகிறீர்கள், அங்க பிரார்த்தனை செய்கிறீர்கள், பலவிதமான கோரிக்கைகளை வைக்கிறீங்க. நோய் வர முடியல, நொடி வர முடியல, வறுமை வர முடியல, கஷ்டம் வர முடியல, எல்லாத்துக்குமே அல்லாட்ட கேட்கறதுல எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் என்ன? நபிகள் நாயகம் இதெல்லாம் சரின்னு சொல்றதுக்கு தான் வந்தாங்களா நபிகள் நாயகம்? இந்த மாதிரியானதெல்லாம் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்வதற்கு தான் வந்தாங்களா? இல்லையே. அங்க காபத்துல்லாவுல இப்ராஹிம் நபியுடைய சிலை வைத்திருந்தார்கள், இஸ்மாயில் நபியுடைய சிலை வைத்திருந்தார்கள். அவங்கள தான் வழிபட்டு இருந்தாங்க. நம்ம பாட்டனார் தான் நபியை தானே கூப்பிடுறாங்கன்னு விட்டாங்களா? அதுக்கு வெளிப்பட சொன்னாங்க, வைக்கக்கூடாது, கேட்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா கடவுள் நினைச்சாக செஞ்சாங்க. அல்லாவிடத்தில் எங்களுக்காக பெற்றுத் தருவார்கள், ஹாவுலாய் சுபாவனா இந்தல்லா, அல்லாவிடத்தில் எங்களுக்கு பெற்றுத் தருவார்கள் வணங்கிட்டு இருந்தாங்க. அங்கத்தான் ஒழிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொள்கையில கரெக்டா இருக்கிறோமா? அப்ப ஒரு ஈமான் உள்ளவனா இருந்தா, நபிகள் நாயகத்தை மதிக்கிறவங்களா இருந்தா, நபிக்கு கொடுக்காத மரியாதை எவருக்கு கொடுக்க முடியும்? அவங்களுக்கு கொடுக்காத மரியாதை நீங்க இன்னொரு கொடுக்க தயாரா இருக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு சமாதி கிடையாது, நீங்க சமாதி கட்டுவீங்க. அவங்க இடத்துல யாரும் செய்தா செய்ய முடியாது, நீங்க செய்வீங்க, மத்தாருக்கு செய்வீங்க. அவங்களுக்கு சந்தன கூட கிடையாது, நீங்க என்ன சந்தன கூட எடுப்பீங்க. அவங்க அடக்கத்தலத்தை கையேந்த முடியாது, அடிச்சு பிச்சு போடுவான். நீங்க அடுத்த இடத்துல ஏந்துவீங்க. நீங்க நபிகள் நாயகத்தை மதிக்கிறீங்களா? இது மதிக்கிற முறையா? மதிக்கணும். சரி, மதிக்கிற நபிகள் நாயகத்துக்கு மதிக்கிறதா என்ன நமக்கு சொல்லி தந்தாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன கற்றுத் தந்தாங்க? ஒன்னே ஒண்ணு கற்றுத் தந்தாங்க. என்ன தெரியுமா? நீங்க ஸலவாத்து சொல்லுங்க எனக்குண்டாங்க. மன் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஸ்ரா. ஒருவன் எனக்காக ஸலவாத்து சொன்னானேயானால் அவனுக்காக 10 முறை அல்லாஹ் 10 மடங்கு அல்லாஹ் அருள் புரிகிறான் என்று சொன்னார்கள். ஸலவாத்துன்னு சொன்னாங்க. ஸலவாத்துன்னா என்ன? ஸலவாத்துக்கு என்ன அர்த்தம்? ஸலவாத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சா இதெல்லாம் பண்ணுவீங்களா? அவ்வளவு பெரிய நபிகள் நாயகத்துக்கு, நம்ம உயிருக்கு மேலா மதிக்கக்கூடிய நபிகள் நாயகத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடன் என்ன என்று சொன்னால், அவர்களுக்காக ஸலவாத்து, அவர்கள் நினைவு கூறக்கூடிய முறை என்ன? அவர்களை நினைவு கூற நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு செய்ய வேண்டிய முறை என்ன? ஸலவாத். ஸலவாத்துனா என்ன? ஸலவாத்துக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஸலவாத்துடைய அர்த்தத்தை வச்சாலே விளங்கிக்கலாம். என்ன ஸலவாத்துக்கு அர்த்தம்? நீங்க தொழுகையில ஓதுறீங்க ஒரு ஸலவாத், அத்தஹியாத்துல ஓதுறீங்க, அந்த ஸலவாத்துக்கு அர்த்தம் என்னன்னு பாருங்களேன். அல்லாஹும்ம இறைவா ஸல்லி அலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் புரிவாயாக. வ அலா ஆலி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக. கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ அருள் புரிந்தது போல, இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிந்தது போல. வ அலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிந்தது போல என்ன செய்ய? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அருள் புரி, அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரி என்று நபிகள் நாயகம் அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம கேட்கிற துஆ தான் ஸலவாத். அவங்கள்ட்ட கேட்கிறது அல்ல, அவங்களுக்காக நாம அல்லாஹ்ட்ட கேட்கிறது. இந்த ஸலவாத்தை விட்டுருங்க. நீங்க உங்க பேரை கேட்டவன என்ன சொல்லுவீங்க? ஒரு பேரை கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரிவானாக என்று அர்த்தம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் பாரிக் அலைஹின்னு சில பேர் சொல்வார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் அவங்களுக்கு அருளும் பாக்கியமும் வழங்கு அப்படின்னு அர்த்தம்.
எந்த ஸலவாத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த ஸலவாத்துகள் என்ன அர்த்தம் தருது என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம் வேண்டுவது, அதுதான் ஸலவாத். அவங்களுக்காக நம்ம வேண்டுவதா? அவங்களுடைய தரஜா என்ன, அவங்களுடைய கிரேட் அந்தஸ்து என்ன, நாம எங்க இருக்கிறோம், அவங்களுக்கு நம்ம வேண்டுவதில் என்ன அர்த்தம், அவங்களோட மேல அர்த்தமா? அப்படி அர்த்தம் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த வேண்ட சொல்லலைன்னா அவங்கள்ட்ட வேண்டுவாங்களா மக்கள், அதை தடுக்கிறதுக்காக வேண்டி என் மேல உங்களுக்கு பிரியம் இருக்குதா, எனக்காக அல்லாட்ட நீங்க கேளுங்க அப்படின்னு அர்த்தம். எனக்காகவே நீங்க அல்லாட்ட கேட்கணும்னா அப்ப உங்களுக்கு நீங்க அல்லாட்ட கேட்டுக்கணும், என்கிட்ட கேட்க கூடாது, என்னோட எந்த உரம் வச்சுக்கிற கூடாது, என்னைய கூப்பிடக்கூடாது, எனக்காக வேண்டி அல்லாட்ட நீங்க தான் பேசணும் என்று சொல்லி இருக்கிறாங்களே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற மரியாதையே என்ன, அவங்களுக்கு செலுத்துற சரியான அன்பு என்ன, அவங்க மீது உங்களுக்கு அதிகமான பிரியம் இருந்தால், யா அல்லாஹ் அழகான ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு தந்தாங்க, இவ்வளவு அற்புதமான மார்க்கம், எங்களை அறிவுபூர்வமா வாழ செய்யற ஒரு மார்க்கம், மூடநம்பிக்கை இல்லாம வாழ செய்யற மார்க்கம், சுயமரியாதையோடு எங்களை வாழ செய்கிற மார்க்கம், கெட்ட வழியிலிருந்து எங்களை திசை திருப்புகிற ஒரு மார்க்கம், எங்களுடைய பொருளாதாரத்தை நாசப்படுத்தாத மார்க்கம், எங்கள் ஆரோக்கியத்தை கேடுதராத மார்க்கம், இப்படி ஒரு அழகான ஒரு மார்க்கத்தை ஒரு வழியை எங்களுக்கு காட்டி அதை நிலைநாட்டி அதை நிலைநாட்டுவதற்காக 23 ஆண்டு காலம் படாத பாடுபட்டு எந்த விதமான ஒரு அப்பளை பிரதிபலனை எங்கள்கிட்ட பெறாம போயிட்டாங்களா, அவங்களுக்கு நீ அந்தஸ்தை கூட்டு, அவங்களுக்கு அருள் அதிகமாக்கு என்று அவர்களுக்காக வேண்டி நீங்கள் இறைவனிடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கும் பொழுது, நீங்க மற்றவங்கள்ட்ட போய் நீங்க அவங்கள்ட்ட கேட்கறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டி நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யறோம், நீங்க என்ன செய்றீங்க, அவுலியாவே மகானே பெரியாரே யாரையாட்ட போய் கேட்கறீங்க. வழங்குற தப்புண்டு வாங்க சொல்றாங்க, வாங்க முடிந்தவன ஒரு துஆ ஓதணும். நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்காங்க. என்ன துஆ அது? அந்த துஆவில் என்ன இருக்கிறது? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதினில் வசீலா. இறைவா, இந்த முழுமையான அழைப்புக்கு சொந்தக்காரனே, நிலையான தொழுகைக்கு சொந்தக்காரனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்ற பதவியை கொடு. வசீலானா மறுமையில ஒரு பெரிய கிரேட் அந்தஸ்து, அதை கொடு என்று கேட்க சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக நம்ம கேட்கணுமா, அவங்களோட நம்ம வசதியா இருக்கிறோமா? அப்படி அர்த்தம் இல்ல. இறந்து போய்விட்டால் உசுரோட உள்ளவங்க தான் இறந்தவர்களுக்காக கேட்கணும்னு சொல்லி தர்றாங்க. இதுல அவங்களோட நம்ம ஒன்றும் வசதி கிடையாது, அவங்களோட நம்ம எல்லா வகையிலும் கீழே தான். ஆனால் என்ன பண்றாங்க, எனக்காக நீங்க செலவாத்து சொல்லுங்க, எனக்காக நீங்க துஆ செய்யுங்க. என்ன அர்த்தம்? நாங்கள் வணக்க வழிபாடு செய்யற உலகத்தை விட்டு போயிடுறோம், நீங்க தான் வணக்க வழிபாடு செய்யற உலகத்தில் இருக்கிறீங்க, நீங்க தான் ஏதாவது செய்ய முடியும். நாங்க அல்லாஹ்வுடைய இன்னொரு உலகத்துக்கு போயிடுறோம் இறந்த பிறகு. அதனால என்ன செய்யணும், எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதனை செய்யறாங்க என்று சொன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற மரியாதை வேற ஆள் கொடுக்க முடியுமா, வேற ஆள் கேட்க முடியுமா? கேட்கிறவங்க அவர்களுக்கு கொடுக்காத மரியாதை ஒரு மனுஷன் வரான் சேகுன்னு சொன்னா காலில் விழுவுறமே, இது இஸ்லாமா? அவருக்கு என்னோட கும்பிடுறமே, ஆசி வாங்குறமே, நீங்க தான் எல்லாரும் கோரிக்கை வைக்கிறமே, அவரை கேட்டு எல்லா காரியத்தையும் செய்ய நினைக்கிறமே, அவருக்கு தெரியாத உண்மை இல்லைன்னு நினைக்கிறமே, பணத்தை கொண்டு கொட்டுறமே, ஏமாறுறமே, இதெல்லாம் என்ன நபிகள் நாயகத்தினுடைய வழி வந்தவர்கள் செய்கிற காரியமா? அவங்க நேசம் வைத்திருக்கிறவர்களுடைய காரியம் இப்படிதான் இருக்குமா? இது கொள்கை என்ற லட்சணத்தில் கொள்கை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தாயத்து போடுறோங்கிறோம், போட்டா சிறுக்குண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது போட நம்ம ரெடியா இருக்கிறோம், சத்து எழுதி கரைச்சு குடிக்க ரெடியா இருக்கிறோம், நபிகள் நாயகம் உம்மத்துக்குறோம், சத்து எழுதி யார் கரைச்சு குடிக்க சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இப்படி கொள்கை பூரா இப்படி போட்டா, அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு வணக்க வழிபாடு எடுத்துட்டா, வணக்க வழிபாடு எந்த லட்சணத்தில் இருக்குது? எந்த வணக்க வழிபாடு முழுமையா ஒழுங்கா செய்யறோமா? முஸ்லீம் சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் கரெக்டா தொழுகையை கரெக்டா பேணுகிறோம்? பேன்றதில்லை. சமதான தொழுகையில பேன்றோமா? பேன்றதில்லை. தொழுகிற முறையை கரெக்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி செய்யறோமா? அது பண்றதில்லை. எத்தனை பேர் நோன்பு காலங்களில் போய் பகல்ல ஹோட்டலுக்கு தின்னுட்டு இருக்கிறானே பாக்குறோமா, காரணம் இல்லாம. அப்ப நோயாளிகளுக்கு பிரயாணிகளுக்கு செலவு கொடுக்கப்பட்டா நல்ல பிரகாத்திரமா இருக்கக்கூடியவன் என்ன செய்யறான், அவன் பகல் காலங்களில் சாப்பிடுற காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகத்தை அவரும் மதிப்பார், நபிகள் நாயகத்துக்கு பேசினான்னு அறுவடை எடுத்து ஓடுவார். ஆனால் அவர் எப்படி நடந்து கொள்கிறாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற சொல்லிட்டு தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, ஜக்காத் ஒழுங்கா கொடுக்கல. நான் கேட்கிறேன், இந்த சமுதாயத்தில் உள்ள செல்வந்தர்கள்
நபிகள் நாயகத்துக்கு பெரிய முகமது செலவாத்து மட்டும் கண்ணை தொட்டு தடவிக்கிறீங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு இருந்தா ஜக்காத்து கொடுக்குறீங்களா? இந்த சமுதாயத்தில் உள்ள கீழ் மக்களை எல்லாம் மேல தூக்கி வருவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க ஒரு பொருளாதார புரட்சி. இதை கொண்டு வந்தானுங்க ஏழ்மையை விரட்டினாங்க, இது கொண்டு வந்தானுங்க பல பேருடைய வாழ்க்கையில ஒளியேற்றினாங்க, விளக்கேற்றி வச்சாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு பெரிய பசுமை புரட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார புரட்சி ஏற்படுத்திட்டு போனாங்களே, அந்த ஜக்காத் எத்தனை பேர் கொடுக்குறீங்க? கணக்கு பண்ணி கொடுக்குறீங்களா? ரமலான் மாதத்தில் நான்லாம் எத்தனை தர்மம் செய்வீங்க? இருக்கிற ஜக்காத்துன்னு வச்சுக்கிறீங்களா? அப்ப இருக்கிறத கணக்கு பண்ணி 2.5% கரெக்டா கொடுக்குறோமா? ஜக்காத்து இல்ல. அப்ப எந்த ஒரு விஷயத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வணக்க வழிபாடுகள் இல்ல, அவங்க கற்று தந்த கொள்கை கிடையாது, அவங்க சொல்லி தந்த ஹராம் ஹலால்களை என்ன செய்யறதுல பேன்றது இல்ல. இந்த உலகம் மட்டும்தான் நமக்கு பெருசுங்கிற அளவுல போயிடுறோம். இதுக்கு மத்தியில் நம்ம என்ன செய்யறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பிரியம் இருக்குது, நாங்க நேசிக்கிறோம், நாங்க அன்பு செலுத்துறோம் அப்படின்னு நினைக்கிறோம். கொஞ்சம் அசை போட்டு பாருங்க. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரலாறு இப்ப நாள கேட்டீங்களே, ஒன்னொன்னே கொஞ்சம் அசை போட்டு பாருங்க. அவங்கள்ட்ட வந்து வீரத்தை அப்படி பார்த்தோம். இந்த வீரத்தில் ஒரு 1% நம்ம இருக்கணுமா இல்லையா? அவங்களோட நீதியான வாழ்க்கையை பார்த்தோம். இந்த நீதியில ஒரு 1% இருக்கணுமா இல்லையா? இருக்க நம்மள்ட்ட 1% இருக்குதா? அவங்களுடைய எளிமையை பார்த்தோம். அவ்வளவு பெரிய வசதி, அவ்வளவு பெரிய அந்தஸ்து கிரேடு வந்த பிறகு கூட சாதாரணமான முறையில் நடந்து கொண்டாங்களே. நம்மளுக்கு கொஞ்சம் அல்லாஹ் கொஞ்சம் பணத்தண்டா நமக்கு எப்படி திமிர் வருது? ஒரு சாதாரண ஒரு பதவி எல்லாம் கொடுத்துறாங்க, எவ்வளவு ஆணவம் பிடிச்சமா நடக்கணும், கீழே உள்ளவர்களை மட்டப்படுத்தணும், மண்டக்கணம் பிடிச்ச மாதிரி பேசணும், அடுத்த எட்டி வளைக்கிறோம், கிரேடு வந்த வரவர் நம்ம மக்களோட விலகி போறோமா? என்ன நீங்க நபிகள் மதிக்கிறீங்கிற? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கிறதா இருந்தா இதுவரைக்கும் கேட்ட ஒவ்வொன்னே நினைச்சு பாருங்க. எனக்கு எந்திரிக்க கூடாது, எனக்கு செயலா செய்யக்கூடாது, எனக்கு வந்து பிரார்த்திக்க கூடாது, எனக்கு மறைவான தெரியும் சொல்லக்கூடாது, எனக்கு நான் என் இதயத்தை நான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறவன் இல்ல. இப்படி ஒண்ணு ஒண்ணா சொன்னாங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்ல போனா மாஷா அல்லாஹ் சா முஹம்மத், அல்லாஹ்வும் முகமது நாரியவார் நடந்துருச்சுன்னு சொன்ன அது கண்டிக்கிறாங்களே. அப்படி சொல்லாதே, அல்லாஹ் மட்டும்தான் நினைக்கிறான், நான் நினைக்கிறது நடக்கிற எந்த ஒன்றுக்கு நாம் பொறுப்பு இல்ல என்று தடுத்து நிறுத்தினாங்களே. அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க வேணாமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம மதிக்கிற லட்சணம், மதிக்கிற முறை, மதிக்கிற இலக்கணம் என்ன என்று சொன்னால் அவர்களை வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் கடைபிடிக்கணும். அவர்களுடைய வாழ்க்கையில காட்டிக் கொண்டதை கடைபிடிக்கிறதுக்காக வேண்டி யாரை பகைத்துக் கொள்ள வேண்டிய நிலை வந்தாலும் நம்ம தயங்கக்கூடாது. இதுக்கு சான்றாக ஒரே ஒரு நபித்தோழருடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. இதான் நபிகள் நாயகத்தை மதிக்கிற முறைக்கு அப்படியே ஒரு ஆளை கொண்ட மாடலா காட்டுறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காட்டலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சிருந்தாங்க வாழும்போது ஒரு சட்டம் சொல்லியிருந்தாங்க. என்ன சட்டம் கேட்டா, பள்ளிவாசலுக்கு பெண்கள் தொலை வந்தாங்கன்னு சொன்னா அவங்கள கணவன்மார்கள் தடுக்க கூடாது என்று சொன்னாங்க. இந்த இப்னு உமர் தன்னுடைய வீட்டுல சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்னு உமருடைய மகன் என்ன பண்றாருன்னு கேட்டா, நாங்க தடுப்போம், எங்க கொண்டாட்டி தடுப்போங்கிறாரு. நான் நபிகள் நாயகம் தடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க நான் சொல்றேன், நீ தடுப்ப முடியாது நீ சொல்லிட்டு திட்டுக்கு பிறகு இனிமேல் உன்னோட பேசவே மாட்டேன்ற கடைசி பேசல, மரணிக்கிற வரைக்கும் பேசவில்லை பெற்ற மகனோட. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆர்டர் பண்ணி இருக்கும் பொழுது அதை மீற வேண்டி என்கிட்ட நீ சொன்னீங்கன்னா உன்னோட எனக்கு என்ன உறவு இருக்குது? இதுதாங்க பின்பற்ற முறை விளங்கிருச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துன்னு தெரிஞ்சு போச்சா? இப்படித்தான் ரசூலுல்லாஹ் காட்டினாங்க தெரிஞ்சிருச்சா? பொண்டாடி சொன்னால் புருஷன் கேட்கக்கூடாது, புருஷன் சொன்னால் பொண்டாடி கேட்கக்கூடாது, தாய் சொன்னால் புள்ள கேட்கக்கூடாது, புள்ள சொன்னாலும் தாய் கேட்கக்கூடாது, ஊர் சொன்னாலும் கேட்கக்கூடாது, உலகம் சொன்னாலும் கேட்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை மட்டும்தான் கேட்கணும். இதை புரிந்து கொண்டீர்களேயானால் அந்த மாமனிதரை மதித்தவர்களாக ஆவீர்கள். இதை புரிந்து கொள்ளாம இந்திரன் சந்திரன் ஆகா ஓகோன்னு கத்துனீங்கன்னா அதெல்லாம் உங்களை தாண்டி போல்விட்டு இருக்கிறாங்க வெவ்வேறு சமுதாயம். நீங்க என்ன உங்களை தோத்து போயிருவீங்க. வெவ்வேறு சமுதாய மக்கள் எல்லாம் தங்கள் தலைவர்களை இதெல்லாம் தாண்டி புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இங்கே ஈடுபடாது, இஸ்லாத்தில் ஈடுபடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது எடுக்கணும்னு கேட்டா அவர்கள் காட்டி தந்த ஒவ்வொரு பல்துலக்கிறதை பின்பற்றாங்க நபி தோழர்கள். எப்படி பல்துலக்கணும் அப்படித்தான் துலக்கணும். உட்கார்றது, நிற்கிறது, சாப்பிடுறது, மகஜனம் கழிக்கிறது எல்லாத்திலையும் அவங்க காட்டின வழியை இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நடந்து அந்த மாமனிதருடைய மகிமையை உணர்ந்து கொண்டவர்களாக அவர்களை பின்பற்றி பயன்பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.